வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சுப்ரீம் பெட்ரோகெம். 2026-27 Q1க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம எடுக்கிறோம். இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கம்பெனியோட ஓவர்வியூ அவங்க கொடுத்துருக்க இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் அவங்க கொடுத்துருக்கிறத ஸ்னாப்ஷாட்டாக பார்த்துருவோம். இது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி சுப்ரீம் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ராஜன் ரஹேஜா குரூப், இவங்க 2 பேர் சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஒன்று மகாராஷ்டிராவில் இருக்குது, இன்னொன்று மணாலி சென்னையில் இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் லைன் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு 70,000 டன் பெர் ஆனம் அவங்க வந்து எடுக்கிறாங்க. இது மகாராஷ்டிரா அம்தோஷி அப்படிங்கிறதுல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெய்னிக்ஸ் ஃபெசிலிட்டி இப்போ வந்து அவனோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ப்ராடக்ட் போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதில் இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து பாலிமர்ஸ் இதுக்குள்ளே வரக்கூடியதில் 5,12,000 டன் பெர் ஆனம் அது வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது ஏபிஎஸ் 70,000 அதுக்கப்புறம் வந்து காம்பவுண்டு பாலிமர்ஸ் அப்படிங்கிறது வந்து 5,12,000 அவங்க வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் மெட்ராஸில் இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்டு அது இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 33,000 டன் பெர் ஆனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களே வந்து சோலார் பவர் பிளான்ட்டு இவங்களுடைய இன்டர்னல் பர்பஸ்க்காக கூட போட்டிருக்கலாம். 12.5 மெகாவாட்ஸுக்கு இவங்களோட இதில் இருக்குது. இது போக இந்த கம்பெனி வந்து எக்ஸ்மோல்டு பாலிமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க, அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த கம்பெனியோட ஒரு ஓவர்வியூ. இவங்க ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதோட யூசேஜ் எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இவங்களுடைய அனாலிசிஸை பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக 765 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 757ன்னு ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவனுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூ 33% நெகட்டிவாகவும், 1 இயர் ஃபார்வர்ட் பிஇ ஓவர் வேல்யூஷன் 43% நெகட்டிவாகவும் கொடுத்துட்ருக்கு. அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத அது இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0ல் இருக்குது. பிஇ அண்ட் பிபி ரெண்டுமே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பிஇயில் கூட பிலோ இண்டஸ்ட்ரி மீடியன்னு சொல்லியிருக்கு, ஆனாலும் அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பிபி வந்து அதுலேயே ஹை இன் இண்டஸ்ட்ரின்னு போட்டிருக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பெக்டிடிஎம்மும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு, நெகட்டிவாக இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னா என்ன ஆகுது, நமக்கு எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் இவங்களுக்கு கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் போன வருஷம் 17.9ன்னு சொல்லிட்டு நிஃப்டி 50க்கு கொடுத்துருக்குறாங்க பாசிட்டிவாக. 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.37 வருது. லோ வாலட்டாலிட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இது ஆனுவல் ரிசல்ட்டுங்கிறதுனால இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டோடைய அப்டேஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 6% இயர் ஆன் இயர் ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் அசெட், கம்பெனியோட டோட்டல் அசெட் 0.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ரெவின்யூ இயர் ஆன் இயர் 11.7% கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் 16.2% கம்மியாக இருக்குது. அப்போ நான் நெட் லாஸ் வந்திருக்கான்னா நெட் லாஸ் வரல, கம்மியாக தான் இருக்குது. Q to Qவுமே கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா கிட்டக்க கம்மி, இயர் ஆன் இயர் தானே இது ஆனுவலைஸ்டு 16% கம்மியாக இருக்குது. இப்போ என்னோட இபிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 17.4ன்னு இருக்குது. இது போன தடவை காட்டிலும் ஒரு 3.4 வந்து கம்மியாக இருக்குது. பொதுவாக பெட்ரோகெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு ஜிக்ஸாக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். திடீர்னு ஒரு குவார்ட்டரோ ஒரு 2-3 குவார்ட்டரோ நல்லா ஏறுவாங்க, ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டர் அப்படியே கவுத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும்னு பார்க்குறோம். இதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 வருஷம் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் 35 ரூபாங்கிறது இதோட ஹை இபிஎஸ்ஸாக இருக்குது. இது 2022 மார்ச் வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க
இப்போ போன குவார்ட்டர் கூட 20 போன இயர் கூட 20 வச்சுருந்துருக்குறான், அதுக்கு முன்னாடி 18ன்னு வச்சுருக்கிறான். அப்போ இந்த 20 விட்டுட்டு இந்த 18ஓட இதை மேட்ச் பண்ணோம்னா, அதாவது 2024 இபிஎஸோட மேட்ச் பண்ணோம்னாக்க இது அதை காட்டிலும் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 2.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 57% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிசம்பர்லேருந்து மார்ச் கம்பேர் பண்ணும்போது 457% க்ரோத்தாக வந்து ஏபிஎஸ் க்ரோத் இருக்குது. அது வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இந்த வித்தின் இயருக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறான்னா ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. இப்போ இவன்ட்டு ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மார்ச் மாதம் அந்த இயரில் வந்திருக்கக்கூடிய இதுக்கு காட்டிலும் கூட எடுக்கிறான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2026 8.5. அப்போ இந்த ஜூன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கம்மியாயிட்டு மார்ச் மாதம் அப்படியே கூட எடுத்துருது. இப்போ நமக்கு 2025 பார்க்கும்போது 2025 மார்ச் 5.7. அப்போ 2024 ஜூன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6.5 வச்சுட்டு அப்படியே குறைஞ்சி வந்துட்டு மார்ச் மாதம் கூடுது. ஆனால் மார்ச்சை காட்டிலும் ஜூன் கூடுதான்னா அதுக்கான பேட்டர்ன் இல்லை. ஜூன் ஹைட்லேருந்து செப்டம்பர் டிசம்பர் குறைஞ்சிட்டு மார்ச் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இதோடைய இது. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 2023 பார்த்தோம்னா ஜூன் 3.7, 4.2, 3.6 இங்கே குறையில, அதுக்கு பதிலாக ஃப்ளாட் ஆகிட்டு மார்ச் மாதம் திடீர்னு தூக்கியிருக்கிறான். ஸோ இப்போ இவன் மார்ச் மாதம் திடீர்னு தூக்குறான், ஜூன் மாதம் வைக்கிறத காட்டிலும் அடுத்து செப்டம்பர் அண்டு டிசம்பர் கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது ஜூன் மாதமே வந்து மார்ச்சை காட்டிலும் கம்மியாகுது, Q1ங்கிறது Q4 காட்டிலும் கம்மியாக வருது அப்படிங்கிறத அதுவும் ஒரு பேட்டர்னாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து அவன் வந்து ஹைட் வச்சுட்டா, இதை காட்டிலும் ஜூன் மாதம் கம்மி வைக்க போகிறானா அப்படிங்கிறத பார்க்குறோம். பேட்டர்ன் கண்டினியூ ஆக போதா இல்லாட்டி பேட்டர்ன் ரீச் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். எனிவே நம்ம வந்து எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி வச்சுட்டு உஷாராகிக்குவோம். இப்போ இவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது எம்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4.2 இந்த குவார்ட்டருக்கு அவங்க ஹோல்டிங்காக வச்சுருக்கிறாங்க. 0.3 போன தடவை காட்டிலும் கூட. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 0.2 போன குவார்ட்டர் காட்டிலும் கூட எடுத்து 8% வந்து ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 3.7 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இவங்களுடைய ஃபோர்த் கம்மிங் குவார்ட்டருக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபேர் ப்ரைஸோடைய கான்செப்டில் என்ன வருதுங்கிறத பார்த்துடலாம். ஃபேர் ப்ரைஸ் கான்செப்ட் பிரகாரம் இவனுடைய புக் வேல்யூ 119, ஃபேர் ப்ரைஸ் 216, கரண்ட் ப்ரைஸ் 755. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 3.49 வருது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோவும் கூட எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், பிஇ அண்ட் பிபி எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இண்டிகேட் ஆகுது. எப்போ இவனுடைய இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கான்செப்ட் பிரகாரம் இவனுக்கு 2.5, நமக்கு 2.5 மேலே போகுதுனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இப்போ அவன் 3.4 இருக்கான். அப்போ 2.5 இப்போ கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் 2.5 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து 541 அப்படின்னு சொல்லிட்டு கவர் ஆகுது. அதுக்கப்புறம் அதையும் கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னால் 1.5 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 1.5 அதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ வந்து 324 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்கிது. ஆனால் இப்போ அவன் கரண்ட் ப்ரைஸு 755, கிட்டத்தட்ட ஒரு 210 ரூபா கூட தான் இருக்கிறான் 2.5 காட்டிலும். ஸோ இப்போ அதனால் அடுத்த குவார்ட்டருக்கு சப்சிக்வெண்ட்டாக வந்து எங்கேயாவது ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதிலிருந்து சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ஸுக்கு இந்த வருஷத்துக்கு நமக்கு என்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் கிடைக்குது, ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 17.4. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் 4.37. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு, அதாவது இபிஎஸோட டிடிஎத்துலேருந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் எக்ஸிட் ஆக போகிறத நம்ம கழிச்சிட்டு பேலன்ஸ் 3க்கு நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் வந்து 4.37 வருது. இந்த 4.37ங்கிறது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் 0.07 கூட. இப்போ 0.07ங்கிறத நம்ம ஸ்டாக்னேட்டட்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ராக்ஷனில் 2வது டிஜிட் போயிடுது. அதனால் அது ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. பட் ஒரு நார்மலாக பார்த்தோம்னா 4.3 அப்படின்னு வருது.
ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், Q4 வந்து 8.9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறான். 8.9 மெயின்டைன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே எடுக்கணும். சரி, அப்போ அவன் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 4.3 காட்டிலும் கூட எடுத்தால் இப்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆயிரும். ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டர் காட்டிலும் பெர்ஃபார்மன்ஸ் லோ ஆகும். இப்போ இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு, ப்ரீவியஸ் குவார்ட்டர் காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது. அதே எக்ஸிட் ஆக போகிறதோட ஈக்குவலாக இருக்குது ஆல்மோஸ்ட். அப்போ இங்கே என்ன ஆகுது, இபிஎஸோட டிடிஎம் வந்து பெரிய சேஞ்ச் இல்லை, 0.07 தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ 17.45 47 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் Q2ல் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு வருது, Q3க்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு வருது. அப்போ Q1 காட்டிலும் 2-3ல் வந்து கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதே பெர்ஃபார்மன்ஸஸை அவங்க கொடுத்தாங்கன்னால் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லைனாக்க இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி Q4க்கு தான் கூட வரும். இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இல்லைன்னா ரேஞ்ச் பவுண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஈக்குவலாக இருக்குது, அதனால் ரேஞ்ச் பவுண்டு. அப்படி இல்லைனாக்க ஈக்குவலாக இருக்குது, எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், கரெக்ஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ இப்போ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ப்ரைஸு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குவார்ட்டருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த குவார்ட்டரோட பிரேக் பாயிண்ட்டு 700, சப்போர்ட் 1 614லேருந்து 674, S2 375லேருந்து 466, S3 289லேருந்து 322, R1 847லேருந்து 938, R2 992லேருந்து 1025, R3 1172லேருந்து 1263. இப்போ நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய கால்குலேஷன் இது வந்து ஸ்டாக்னேட் ஆகுது. அப்போ ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால கரெக்ஷனை லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா சைடுவேஸ். சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் சைடுவேஸ்லேயே அது போவாங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இங்கே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா S2ல் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே S1 பிரேக் பாயிண்ட்டை உடச்சி R1உடைய பாட்டம் வரைக்கும் வந்துட்டு இப்போ கரெக்ஷன் லீடு எடுத்துகிட்ருக்குறான். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு வந்து நிற்கிது. நமக்கு இந்த இடம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு வந்து நிற்கிது. R1 அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்டு. மேலேயும் அதே மாதிரி கீழேயும் ஒரு கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸை விட்டுட்டு நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரேஞ்ச் பவுண்டு. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இவன் இங்கேருந்து ஏறி திருப்பி இங்கே வரணும். இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஸ்டாக்னேட்டட் ஆகிறதுனால உடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்னேட் ஆகுதுனாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இவன் S2வை உடைச்சான்னா S1 வரைக்கும் வர்றதுக்கான S3 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுனால அதே சமயத்தில் இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சரில் ஸ்கோப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றுறானா அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு பேட்டர்ன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்க இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆனுவலைஸ்டாக என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனுவலைஸ்டாக பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 680, S1 381லேருந்து 495, S2 19லேருந்து 190லேருந்து 281, மிஸ் ஆயிடுச்சு, 192 ஆக்சுவலாக 281. இப்போ நமக்கு வந்து அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 780லேருந்து 842, R2 1026லேருந்து 1141, R3 1241லேருந்து 1303. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், கரெக்டாக S1ல் சப்போர்ட் எடுத்துட்டு பிரேக் பாயிண்ட் உடச்சி R1ஓட ஜோன் ஃபுல்லாக ஹைட் வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் லீட் எடுக்கிறான். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான சூழலில் இவன் வந்து பிரேக் பாயிண்ட்டோடையே அவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நமக்கு வந்து ஃப்ளாட் ஆகுது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறதுனால ஒன்று ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வரணும். இதான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே இந்த ரேஞ்ச் பவுண்டை மார்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏற்கனவே மார்க் பண்ண மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது கீழே S1 அதுக்கப்புறம் மேலே R1, இந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இது ஆனுவலைஸ்டு. Q1ஓடது எந்த சைடு வேணாலும் சரி, சப்போர்ட் சைடாக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸ் சைடு எக்ஸிட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் R1 நம்ம வந்து ஆனுவலைஸ்டாக ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.